ஃபெப்ரவரி ஆச்சு, இன்னும் இந்த ஸ்டீம் மெஷினை பற்றி ஒரு அப்டேட்டும் வரல, ஸ்டீம் ஃப்ரேமை பற்றி ஒன்றும் அப்டேட் வரல, ஸ்டீம் கண்ட்ரோலை பற்றி ஒன்றும் அப்டேட் வரல. ஸோ வால்வ் வந்து நிறைய பேர் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க, ப்ரைஸ் எவ்வளோ, அது எவ்வளோன்னு போட்டு தொல்லை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதனால ஸ்டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ்னு ஒரு டேப் கிரியேட் பண்ணி இதுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வந்து உருவாக்கியிருக்காங்க. விச் இஸ் அதுக்கு அவனுங்க கேட்குற கேள்விகள் எல்லாத்தையும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மெயினாக வந்து 2 கேள்வி தான் வந்து கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ லான்ச் பண்ணுறீங்க, ஓகே. ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ், இதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாத்துக்கும் தெரியும் மெமரி அண்ட் ஷார்டேஜ் ஸ்டோரேஜ் வந்து எல்லா இடத்துலையும் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, அதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதனால வந்துட்டு கண்டிப்பாக அவங்க அந்த ப்ரைஸ் வந்து ரீவிசிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ப்ரைஸை வந்துட்டு கரெக்டாக பார்த்து போட்டு ஆகணும். பிகாஸ் எவ்வளோ ஏறி இருக்கு, எவ்வளோ இறங்கி இருக்கு, ரேம் ஷார்டேஜ் வேறு இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ஷார்டேஜாக இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து ப்ரைஸ் வந்து ரீவிசிட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் கொஞ்சம் விலை கூடயா இருக்க வாய்ப்பு இருக்கு, விலை குறவாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு. விலை குறவாக போக எனக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு தோணுது, தெரியல எப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு இந்த 3 டிவைஸ் வந்து ஷிப்பிங் பண்ணுறது அந்த டேட் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. which is first half. ஓகே, இந்த வருஷத்துல வந்து first half கண்டிப்பா வந்துட்டு ஷிப் பண்ணிடுவோம். first half என்னன்னு பாத்தீங்கன்னா 6வது மாசம், 1வது மாசத்துல இருந்து 6வது மாசம். ஓகே, மேபி ஒரு 3 மாசம் கேப் இருக்க வாய்ப்பு இருக்கு. which is மார்ச்சுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் எப்பன்னு. அதுக்கப்புறம் ப்ரீ ஆர்டர், அதுக்கப்புறம் வந்து ஜூன் வந்து ஷிப்பிங் கொண்டு வரலாம். ஓகேங்களா, இது வந்துட்டு ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க அங்க வால்வ் வந்து. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஸ்டீம் ஃப்ரேமை பத்தி நிறைய கேள்வி கேட்டிருக்கானுங்க. இந்த கிளாஸ் போட்டு வந்து யூஸ் பண்ண முடியுமா ஸ்டீம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீம் work with the lighthouse base station அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் can I build how can I request steam frame developer kit அப்படி கேட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறம் will steam frame support other streaming service அப்படி கேட்டிருக்கானுங்க. which is a steam OS as a build in browser and we expect streaming service to work in the theoretical browser mode. அது வேற சொல்லியிருக்காங்க. ஸ்டீம் மெஷின், ஸ்டீம் மெஷின் வந்துட்டு எப்படி நியூ கேம்ஸை, டிமாண்டிங்கான கேம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வால்வ் வந்து நம்மளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா, மெஜாரிட்டியான ஸ்டீம் டைட்டில்ஸ் வந்து 4K 60 fps வித் FSRல நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில டைட்டில்ஸ் வந்துட்டு ரிக்வயர் மோர் அப்ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மோர் அப்ஸ்கேலிங் வந்து தேவைப்படுது, மற்ற கேம்ஸோட சில கேம்ஸ்க்கு வந்து மோர் அப்ஸ்கேலிங் வந்து தேவைப்படுது அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இட் மே பி ப்ரிஃபரபிள் பிளே அட் a lower frame rate with VRR to maintain 1080p internal resolution. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, we are working on HDMI VRR, investigating improved upscaling and optimizing ray tracing performance in the driver. We are approaching this from multiple angle. So இது வந்து மல்டிபிள் ஆங்கிள் வந்துட்டு அப்ரோச் பண்றாங்களா, இம்ப்ரூவ் பண்றாங்களா அந்த அப்ஸ்கேலிங்கும், அதுக்கப்புறம் அந்த ரே ட்ரேசிங் பெர்ஃபார்மன்ஸையும் இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஏங்கலில் வந்து பார்த்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண பார்க்கலாங்களா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து சில கேம் தான் வந்து 4K 60 fps ஓடும், எல்லா கேமும் வந்து ஓடாது. சில டிமாண்டிங்கான டைட்டில்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரெசல்யூஷன்லையும் பெர்ஃபார்மன்ஸும் இருக்காதுன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, will third parties be able to make a face plate for Steam machine? ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லரில் அந்த ஃபேஸ் பிளேட்லாம் தனியாக எல்லாம் வச்சு ஒரு மாதிரியாக காட்டியிருப்பாங்க, நல்லா அழகாக இருந்துச்சு. இது வந்துட்டு ஸ்டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா, இது வந்து ஷேர் பண்ணுவாங்களாம் அந்த ஃபேஸ் கார்டோட ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் இன் கமிங் தி மந்த்ஸ் ஃபார் கஸ்டமர் மேனுஃபேக்சரர் டு மேக் தேர் ஓன். ஸோ கஸ்டமர் ஆச்சு நம்மளும் மேனுஃபேக்சரும் சொந்தமாக டிசைன் பண்ணி போட்டுக்கலாமா அந்த ஃபேஸ் பிளேட்டை அந்த ஸ்டீம் மிஷினுக்கு. சரிங்களா, ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஸ்டீம் மிஷின் அப்கிரேடபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, எந்த காம்போனன்ட்டை ஸ்டீம் மிஷினில் அப்கிரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டீம் மிஷின் SSD NVMe 2230-2280 and memory, okay, DRR5 so DIMM are both accessible and upgradable. பார்த்துக்கோங்க, மெமரியும் ஸ்டோரேஜும் வந்துட்டு அப்கிரேட் பண்ண முடியும் அப்படி போட்டிருக்காங்க. அப்போ ரேமையும் NVMe SSD நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ உள்ள திறந்துட்டு நீங்கள் ரேம் அப்கிரேட் பண்ணலாம். அதுவும் DDR5 வந்து ஸ்டீம் மெஷின் வந்து யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலர் பற்றி கேட்டிருக்காங்க. கேன் ஐ பிளே நான் ஸ்டீம் கேம்ஸ் வித் ஸ்டீம் கண்ட்ரோலர் அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, the controller can work with any compatible with the Steam overlay. Steam overlay இருந்துச்சுன்னா எந்த கேம்ல வேணா சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் keep following the Steam hardware blog to stay updated to latest news as we head toward launch and beyond. We'll answer more questions as we go as a plan to release
release additional content that let us deep dive into a specific feature and the topic related to the hardware. ஸோ இதுலேருந்து பார்த்தா என்ன தெரியுது வந்துட்டு ரேம் ரேமு அந்த ஷார்ட்டேஜ் வந்து மேலே எஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால ப்ரைஸ் வந்து விலை கூட போக வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 TB வெர்ஷன் நீங்கள் போக வேணாம், 512 GB எடுத்துக்கலாம். 512 GB நீங்கள் எடுத்துட்டு உள்ளே வந்துட்டு NVMe நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும். NVMe அதுக்கப்புறம் ரேம் வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டீம் மெஷினுக்கு வந்து ஒரு அப்கிரேட்லாம் நம்மளே சொந்தமாக செஞ்சுக்கலாம். இப்போ ரேமும் ஸ்டோரேஜும் வந்துட்டு ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் இஷ்யூ தான், நிறைய பேருக்கு இஷ்யூ. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து விலை ஏற்றிட்டானுங்க. ரேம் விலை கூட, இது ஸ்டோரேஜும் விலை கூடயா இருக்கு, SSDs எல்லாமே. ஸோ இந்த மெமோரியும் இந்த ஸ்டோரேஜ் ஷார்ட்டேஜ் வந்து எல்லாத்துக்கும் எஃபெக்ட். சரிங்களா, நம்மளுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, இந்த ஸ்டீம் மெஷினுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் உலக அளவு எல்லாத்துக்கும் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு இந்த ஏஐனால. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டீம் மெஷினை பற்றி? இன்னொன்று நான் யோசிச்சு பார்த்தேன், விச் இஸ் விலை கூடியா இருந்துச்சுன்னா அதுக்கு பசங்க நீங்கள் PC பில் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா, ஸோ இதை தான் பிடிச்சி தூங்கணும்னு அவசியமே இல்லை. அண்ட் ஆல்சோ இது ஒரு ஸ்டீம்லேருந்து வரதுனால வந்து அவங்க சொல்கிறாங்க 4K வந்துட்டு ஓடும். மெஜாரிட்டி கேம் வந்து 4K 60 FPS கிடைக்கும் வித் FSSR. ஓகே, ஆனால் சில கேமுக்கு வந்து கிடைக்காது, விச் இஸ் லோவர் ஃப்ரேம் ரேட் 1080p தான் நீ வந்து இட் மே ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்து வாங்கணும். சும்மா ஹைப்புக்கு கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்புக்கு நம்ம வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்டீம் மெஷினை பற்றி? யாரெல்லாம் ஸ்டீம் மெஷின் வாங்கணும்னு நினைச்சீங்களோ ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. See you guys in the next video. Bye.